ઈસરોના અધ્યક્ષ વી નારાયણે દેશના અવકાશ ક્ષેત્રના ભવિષ્ય અંગે એક મહત્વપૂર્ણ જાહેરાત કરી ચંદ્રયાન 4 અને ચંદ્રયાન 5 પર કામ શરૂ। તેમણે જણાવ્યું છે કે તમિલનાડુના કુલશેખરપટ્ટનમ ખાતે તૈયાર થઈ રહેલા નવા પ્રક્ષેપણ મથક પરથી પ્રથમ રોકેટ માર્ચ 2027 સુધીમાં અવકાશમાં છોડવામાં આવશે। આ નવું પ્રક્ષેપણ કેન્દ્ર ભારતના અવકાશ કાર્યક્રમોને વધુ વેગ આપશે અને શ્રીહરિકોટા પરનું ભારણ ઘટાડવામાં મદદરૂપ સાબિત થશે। દક્ષિણ ભારતમાં આ વ્યૂહાત્મક સ્થળની પસંદગી અવકાશયાનના પ્રક્ષેપણ માટે અત્યંત અનુકૂળ માનવામાં આવે છે। આ પ્રક્ષેપણ મથકના વિકાસની સાથે ઈસરો હવે ચંદ્ર અભિયાનના આગામી તબક્કાઓ પર પણ ગંભીરતાથી કાર્ય કરી રહ્યું છે। અધ્યક્ષે પુષ્ટિ કરી છે કે વૈજ્ઞાનિકો હાલમાં ચંદ્રયાન 4 અને ચંદ્રયાન 5 ના પ્રોજેક્ટ પર સક્રિયપણે કામ કરી રહ્યા છે। ચંદ્રયાન 3 ની ઐતિહાસિક સફળતા બાદ હવે પછીના આ અભિયાનોમાં ચંદ્રની સપાટી પરથી નમૂનાઓ પરત લાવવા અને વધુ જટિલ સંશોધનો કરવાના લક્ષ્યાંકો રાખવામાં આવ્યા છે। આ મિશનો ભારતની અવકાશ ક્ષમતાને વિશ્વના ટોચના દેશોની હરોળમાં વધુ મજબૂતીથી સ્થાપિત કરશે। અવકાશ ક્ષેત્રના નિષ્ણાતો માને છે કે કુલશેખરપટ્ટનમ ખાતેના નવા મથકથી નાના ઉપગ્રહોને અવકાશમાં મોકલવાનો ખર્ચ ઘટશે અને પ્રક્ષેપણની પ્રક્રિયા વધુ ઝડપી બનશે। ભારત હવે ખાનગી ક્ષેત્રની ભાગીદારી અને વિદેશી ઉપગ્રહોના પ્રક્ષેપણના બજારમાં પણ પોતાની પકડ મજબૂત કરવા જઈ રહ્યું છે। આગામી વર્ષોમાં ઈસરો દ્વારા કરવામાં આવનારા આ સાહસો માત્ર વૈજ્ઞાનિક દ્રષ્ટિએ જ નહીં પરંતુ વ્યાપારી ધોરણે પણ દેશ માટે ક્રાંતિકારી સાબિત થશે। குலசேகரப்பட்டினத்தில் பணிகள்லாம் ரொம்ப நல்லா சிறப்பாக நடந்துட்டு இருக்கு। நம்ம வந்து மார்ச் 27க்கு முன்னாடி 2027க்கு முன்னாடி அங்கிருந்து முதல் ராக்கெட் ஏவப்படும்। இப்போ நம்ம நிலவுக்கு மனிதன் அனுப்புற ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்குது। அந்த மனிதர் எங்கேருந்து செலக்ட் பண்ணப்படுவார், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் போயிட்டு இருக்கு? இல்லை, அதுக்கு அந்த ப்ராஜெக்ட் இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம்। அது 2040 பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க। அதுக்குள்ள ஸ்டடிஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு। ப்ராஜெக்ட் அப்ரூவலுக்கு இனிமே தான் போகணும்। இந்தியாவிலிருந்து அடுத்த ஏவ இருக்கக்கூடிய ராக்கெட் பற்றி சொல்லுங்கள்। இல்லை, இந்த வருஷம் நிறைய ராக்கெட்டுகள் நாங்கள் பிளான் பண்ணுறோம்। ஜிஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி, மார்க் 3 நிறைய ராக்கெட் பிளான் பண்ணுறோம்। அப்புறம் இந்த ககன்யான் ப்ரோக்ராமுக்குள்ள ஆள் இல்லாத அனுப்பக்கூடிய ராக்கெட்டும் இந்த வருஷம் பிளான் பண்ணுறோம்। இந்த சந்திரயான் 3 வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது ஆகஸ்ட் 23, 2023 சக்ஸஸாக சாஃப்ட் லேண்ட் பண்ணோம்। இப்போ சந்திரயான் 4ம் சந்திரயான் 5க்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்। அதுக்குள்ள பணிகள் நல்லா நடந்துட்டு இருக்கு। சந்திரயான் 4 வந்து நிலாவில் இறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு திட்டமாகும்। அதுக்குள்ள பணிகள் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு। அதே மாதிரி சந்திரயான் 5 ஆர் லூபக்ஸ் மிஷன் சொல்லுவோம், அது வந்து ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்துள்ள ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்। அதுக்குள்ள பணிகளும் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு। இப்போ சந்திரயான் 3 பார்த்தீங்கன்னா 1700 கிலோகிராம் எடை உள்ள ஒரு லேண்டர் போய் லேண்ட் ஆச்சு। இங்கே 6500 கிலோகிராம் எடை உள்ள லேண்டர் போய் லேண்ட் ஆகும்। அது மாதிரி சந்திரயான் 3ல் உள்ள ரோவர் இருக்கு இல்லையா, அது ஒரு 25 கிலோகிராம் தான் எடை। இது 350 கிலோகிராம் எடை உள்ள ரோவர் ஆகும்। அதுக்குள்ள பணிகள்லாம் மிகவும் சிறப்பாக நடந்தது। 2028 எல்லாம் அனுப்பப்படும்। நன்றி।